விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டை நிறைவு செய்திருக்கிறது. திரைத்துறைக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழு நேர அரசியலில் ஈடுபடப் போவதாக விஜய் அறிவித்துள்ள நிலையில் திரைப்பிரபலங்கள் அவரது கட்சியில் இணைவார்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் தற்போது வரை எந்த ஒரு பெரிய நடிகரும் விஜய்க்கு வாழ்த்து மட்டும் கூறுகிறார்களே தவிர யாரும் நேரடியாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. திமுக அரசியல் எதிரியாக அறிவித்து திமுக அரசுக்கு எதிராக விஜய் தொடர்ந்து அரசியலில் ஈடுபட்டு வருவதால் திரைத்துறையினர் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க தயங்குவதாக கூறப்படுகிறது. அதிலும் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் பெரிய பெரிய படங்களை தயாரித்தும் விநியோகித்தும் வரும் நிலையில் நாம் ஏன் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வம்பை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று பெரும்பாலான நடிகர் நடிகைகள் அமைதி காப்பதாக கோலிவுட் வட்டாரங்கள் கூறுகின்றன. ஒருவேளை தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஆட்சியாளர்களை எதிர்த்து ஒரு சில திரைப்பிரபலங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் எப்போதும் குண்டக்க மண்டக்க பாணியில் பேசும் இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் சமூக வலைதளங்களில் தட்டிவிட்ட பதிவு தற்போது வைரலாகி வருகிறது. அந்த பதிவில் நேற்றிரவு நேற்றைய நண்பரும் இன்றைய தாவேக தலைவருமான திரு விஜய் அவர்களுடனான ஊடலான உரையாடல், பஜ்ஜியுடன் தேநீர் ருசித்தல், வெளியில் கசியா ரகசிய அரசியல் வியூகம் அமைத்தல், இப்படி விடிய விடிய நீண்ட சுவாரஸ்ய நிகழ்வுகள். சரி, அதை பதிவு செய்ய ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ளலாமே என பார்த்தால் அது கனவு. ஏன் தான் இப்படிலாம் பகல் கனவு இரவில் வருதோ, ஆனா சத்தியமா வந்ததுங்க என்று பார்த்திபன் கூறியுள்ளார். மேலும் கனவுகள் நம் நினைவுகளின் நகல்கள் என சொல்வார்கள். சமீபமாக என்னிடம் அவர் பற்றிய கேள்விகள், அது சம்பந்தமான மந்தமான என் பதில்கள், இப்படி சில பல காரணமாக இருக்கலாம் என்று தமது பதிவில் பார்த்திபன் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பதிவு இணையத்தில் வேகமாக பரவ, மகளிர் அணி தலைவர் பதவிக்கு அடிபோடுகிறீர்களா, எப்போ தாவேகாவில் இணையப் போகிறீர்கள் என்ற கேள்விகள் ஒரு பக்கமும், தாவேகாவில் சேர ஆசை இருந்தால் அதை நீங்கள் நேரடியாக சொல்லுங்கள் என்று நெட்டிசன்கள் கமெண்ட் செய்தும் வருகின்றனர். ஆனால் இதற்கு பதிலளித்துள்ள பார்த்திபன், தாவேகாவில் இணையும் ஆசையில்லை என்பதால் தான் இந்த பதிவை இடுகிறேன் என்பா, இருந்தால் கமுக்கமாக இணைந்திருப்பேனே என்று ரிப்ளை கொடுத்து விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இதற்கு முன்னர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் சென்னையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு, பிரமாதமான அரசியல் எழுச்சி பெற்றுள்ள விஜய் திமுகவை எதிர்ப்பதுதான் சரி, ஆளுங்கட்சியை எதிர்த்தால்தான் ஹீரோவாக முடியும் என சொல்லி அவருக்கு பார்த்திபன் ஆதரவளித்தார். மேலும், எனக்கும் அரசியலில் ஆர்வம் உண்டு, ஒரு நாள் கட்சி ஆரம்பிப்பேன், ஆனால் 2026 தேர்தலில் அல்ல என தன்னுடைய ஆசையையும் வெளிப்படுத்தி இருந்தார். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் நடிகர் தாவேகாவில் பார்த்திபன் இணைவது பலிக்கும் கனவா அல்லது பகல் கனவா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.